யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே NGPM SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 24வது அதிகாரம் 46-47 ஆகிய வசனங்களில் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகமெங்கிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை பார்த்து சொன்னார். ஏனென்றால் இந்த உலகமே சொர்க்கம் போக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லிவிட்டு யோவான் 14:6 சொல்லும்போது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் இருக்கிறேன், என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தியை நம்முடைய தேசத்துக்கு சொல்வதில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக செயல்படுகிறோம். இந்தியாவின் 24 மாநிலங்களில் 197 மிஷனரிமார் ஆண்டுடைய நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அதோடு கூட 250 ஆதிவாசி பிள்ளைகள் 6 விடுதிகளிலே தங்கியிருந்து கல்வி கற்று வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் ஊழிய தேவைகளுக்காக எந்த ஒரு நிறுவனங்களோடு தொடர்பு வைக்காதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபம் பண்ணுகிறோம். ரட்சிக்கப்பட்ட உங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் இதுவரையிலும் கொடுத்த காணிக்கையின் விளைவாக சுமார் 3500க்கும் மேற்பட்ட ஆத்மாக்களுக்கு திருமுழு கொடுக்கவும், அதோடு கூட 17 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையானவர்கள், ஒரு 15 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை நேரடியாக சந்தித்து நீங்கள் பரலோகம் செல்வதற்கான வழி இயேசுவே என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்கிற காணிக்கையின் மூலமாக இந்த ஆதிவாசி குழந்தைகள் கல்வி கற்று வருகிறார்கள். அந்த குழந்தைகளில் அநேகர் ஒரு தரிசனம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு பெண் பிள்ளையை சந்தித்து பேசும்போது சொன்னால், ஒரு டிகிரி முடிக்காமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அந்த டிகிரி முடித்து என்னுடைய ஜனங்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இன்னொரு பிள்ளை சொன்னால், அங்கிள் நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாகி தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, இன்னொரு தம்பி சொன்னார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக மாற வேண்டும், மாறி நான் மிகவும் ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்தது போல செயல்பட வேண்டும் என்று சொல்லி, இப்படி தரிசனங்களை பகிர்ந்து கொள்கிற இந்த குழந்தைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்று யோசிப்போம். கடந்த நாட்களில் நேபாள் சென்றிருக்கும்போது 13 வயது ஒரு சிறு குழந்தை, அருமையானவர்களே, 1வது படிக்கிறவளுக்கு அம்மா யாரு அப்பா யாரும் தெரியாது. அருமையானவர்களே, பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தி கொண்ட மகளை இயேசுவின் அன்பை சந்தித்ததுனால இன்றைக்கி விடுதியில் வந்து தங்கியிருக்கிற நல்ல பாடல் தாளந்துகளை தேவன் அவளுக்கு தந்திருக்கிறார். சொல்லும்போது எங்களுடைய கிராமங்களெல்லாம் போய் இந்த பாடல் மூலம் ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தி என்னை போல குழந்தைகளுக்கு மறுவாழ்வு இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும் அங்கிள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாள். அருமையானவர்கள், அந்த விடுதியில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு கரண்டே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இருட்டில் தான் இருக்காங்க. டெய்லி சாயங்காலம் 7லேருந்து 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு டியூஷன் டைம் வந்து பார்த்துங்க, மெழுகுவர்த்தியை தான் படித்து கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்கள், ஒரு 33,000 ரூபா இருந்ததுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ஜென்ரேட்டரை டெய்லி யூஸ் பண்ணலாம். ஆகவே ஒரு ஜென்ரேட்டர் வாங்குறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிடுங்க. ஆண்டவர் உங்களோட பேசினார்னா அதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஆலயம் நேபாள் கிராமங்களில் அருமையானவர்கள் ஒரு 100 பேர் ஆராதிக்கிறது போல ஒரு டின் சீட் ஆலயம் பெற்றுவதற்கு ஒரு 2 லட்சம் ரூபாயில் பிரமாதமாக மக்களை ஆராதிக்கிறதுக்கு நம்ம உருவாக்கி விடலாம். அதுபோல் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை நான் வந்திருக்கும்போது மிஷினரிலாரும் சொன்னாங்க, ஆனால் வீடுகளில் ஆராதனை நடத்துகிறது இன்றைக்கு அரசு அனுமதிக்கிறது கிடையாது, இங்குள்ள எல்லா இடங்கள்லையும் ஆராதனைகள் நிறுத்தப்பட்டு விட்டது. அது எப்படியாக ஆலயம் கட்டிவிட்டால் அதற்கு நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு போர்டு போட்டால் ஆராதனை நடத்துவதற்கு ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு 3 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா யோசித்தீங்கன்னா யூபியில் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கென்று ஆலயம் கட்டிவிடலாம். நான் பல கிராமங்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய இடங்கள் ஆலயமே கிடையாது. அருமையானவர்களே, 1% தான் ஆலயம் இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும், கிராமங்களில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அருமையானவர்களே, இப்படி ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய இந்த செய்தியை சொல்வதில் நான் பங்காளராக இந்த கடைசி காலத்தில் நாம் இணைந்து கொள்ளுவோம். நம்ம ஆண்டவருக்காக என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அது ஆண்டவர் அப்படியே திரும்ப தருவார். ஒரு ஆதிவாசி
பிள்ளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். அதே போல் மிஷினரிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் பார்த்திங்கன்னா 3000 ரூபா பார்த்துக்குங்க. அருமையானவரில் ஃபேமிலியாக போய் ஒரு ஹோட்டலில் ஒன் டைம் சாப்பிட்ற சாப்பாடு காசு தான் அந்த காசு. ஆகவே ஜெபித்து தீர்மானம் எடுங்கள். இந்த கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட பிரயோஜனமான காரியங்களில் ஈடுபடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. ஒருவேளை உங்களில் இன்கம் டேக்ஸ் கிளைம் கொண்டு போவதற்கு தேவை என்றால் அதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இந்த ஊழியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகளை நீங்கள் தாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டில் அருமையானவர்களே, தேவனுக்காக குறைந்தது ஒரு மாதத்துக்கு 2 ஆலயமாவது பிரதிஷ்டை பண்ணிடணும்னு சொல்லி யோசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணி சப்போர்ட் கொடுத்தா எல்லாம் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, தொழில் முனைவோர், இன்னும் தின வருமானம் உள்ளவர்கள், நம்முடைய குடும்பங்களை கிடக்கிற பர்த்டே, வெட்டிங் டே போன்ற நல்ல காரியங்களில் தேவனை மையப்படுத்தி ஆண்டவருக்கென்று ஒரு ஸ்தோத்திர பங்கு எடுத்து வைக்கிறதற்காக இப்படி ஒரு சேமிப்பெட்டியை நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் இதில் சேமித்து கொடுக்குற காணிக்கைகள் கிராமங்களில் ஆலயம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். அதோடு கூட மாதந்தோறும் இந்த ஊழியங்களை குறித்து அறிந்து ஜெபிக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க இந்த ஆத்துமாவை தேடி என்கிற பத்திரிகை நாங்கள் தயாரித்து அனுப்புகிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள், இந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள். இந்த பத்திரிகை இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரமாக அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறவராய் சுற்றித் திரிந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய பாரத நாட்டில் அற்புதத்தின் தேவனாக அவர் கிரியை செய்கிறார். ஜாதகத்தின் கட்டுகளிலே, வியாதிகளிலே, மரண போராட்டங்களிலே, குடி வெறியிலே கிடந்து பலரை தேவன் விடுவித்து அவருடைய மந்தையிலே சேர்த்திருக்கிறார். கமலா என்கிற ஒரு குடும்பம், அருமையானவர்களே, இந்த குடும்பத்தில் பயங்கர சாபக்கேடான நிலைமை, ஜாதகம் சரியில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய கணவர் எப்போதும் குடிப்பார், வேலைக்கு போகவே மாட்டார், வீட்டில் இருக்கிறலாம் விற்று இப்படி ஒரு குப்பைக்கேடான நிலைமையிலே போய்விட்ட அந்த வீட்டில் இயேசுவின் சமாதானத்தை சொல்லி, விடுதலையின் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லி அந்த வீட்டாரோடு கூட சேர்ந்து ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நாள் அந்த மகன் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போனார். குடும்பமாக வந்து தேவனை ஆராதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மகள் சாட்சி சொல்லும்போது குப்பையில் தான் கிடந்துகிட்டு இருந்தோம், இன்றைக்கு ஆண்டவர் எங்களை மாளிகையாக வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிற ஆண்டவர். ஆகவே வாழ வைக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய பங்கு என்ன என்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த மாதத்தில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி குஜராத்தில் ஆலய பிரதிஷ்டை, இன்னும் பேப்டிசம் சர்வீஸ்லாம் இருக்குது. வாருங்கள், வந்து ஊழியங்களே வந்து பாருங்கள், இந்த ஊழியங்கள் எப்படி நடக்கிறது, இதில் நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். அருமையானவர்களே, நம்ம நாட்டு மக்கள் ஒரு தெய்வ பயம் உள்ள ஒரு மக்கள் பார்த்துக்குங்க. எப்படி ஆகிலும் சொர்க்கம் போனோன்னு ஆசைப்படுறவங்க, நல்லது செய்து தான தர்மங்கள் பண்ணியாவது நம்ம மோட்சம் போயிடலாமா நினைக்கிறவங்க. அருமையானவர்களே, தான தர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் போக முடியும் இல்லையா? அருமையானவர்களே, இதை நம்ம அவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். ஆகவே மிஷினரி அனுப்புகிற பணிகளில் எல்லாரும் உங்களை ஈடுபடுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, சாம்டி என்கிற கிராமத்துக்கு போயிருக்கும்போது அங்கே சுக்குப்போரி என்ற ஒரு சகோதரன் காளி கோயில் பூஜாரி, மந்திரவாதி, நிம்மதி கிடையாது, சுடுகாட்டில் தான் தூங்குவார் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவருடைய மனைவி ஒரு மென்டலி ரிட்டையர்டாகி படுத்த படுக்கையாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சுக்குப்போரி ஒரு நாள் ஒரு அவர் பேரலைஸில் பாதிக்கப்பட்டு அருமையானவர்களே நடக்க முடியாத நிலைக்கு அவர் வந்துவிட்டார். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அங்கே நடந்த ஒரு உபவாச ஜெபத்தில் வந்து பங்கு பெற்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலையை அனுபவித்தார். அவருடைய மனைவி, குடும்பத்தார் எல்லாரும் இந்த எதிர்ப்பு நடுவில் இன்றைக்கு ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட விடுதலையின் செய்தியை நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லியாக வேண்டும். அருமையானவர்களே, இந்த பேராயர் அசரியா, அவர் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த பகுதிகளில் உலக அளவில் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கிற ஒரு பேராயர். அது மாத்திரமல்ல, ஒரு கூட்டங்களில் யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கும்போது ஒரு சிறு பையன் கோட்டானா, யாரையும் அழைப்பு கொடுக்குறிய, நீ ஏன் ஒரு மிஷினரியாக போகக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் இவர் ஒரு மிஷினரியை பெறப்பட்டு அருமையானவர்கள் ஆந்திர மாநிலத்தில் டோர்னக்கல் என்கிற பகுதியில் ஒரு பேராயத்தை உருவாக்கி இன்றைக்கு அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. அவருடைய கிராமத்தை, வெள்ளாளனுடைய கிராமத்தை சார்ந்தவன் தான் நான். அருமையானவர்களே, இந்த தரிசனம் பெற்ற வார்த்தையை உலகமெங்கிலும் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய பாரத நாட்டில் ஆண்டுடைய வருகைக்குள்ளாக
குறைந்தபட்சம் 1,00,000 கிராமங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த வாஞ்சியான திட்டத்திற்கு உங்களுடைய பங்குகள் என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 4217 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதேபோல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியன் பேங்க் 08860 73 000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய திருச்சபையின் காலண்டர் அட்டவணைப்படி விடுதலையின் பணியில் பெண்களுடைய பங்களிப்பு என்ன என்பதுதான். அடையாளர்களே, பொதுவாக பெண்கள் நாட் பிரைமரி செகண்டரி அப்படின்ற மாதிரி தான் இந்த சமூக சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரின் படைப்பிலே பிரைமரியும் கிடையாது, செகண்டரியும் கிடையாது. அருமையானவர்களே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், தேவனாய கர்த்தர் தம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினார். அப்படி தான் இருக்குது. அதனால தான் கிரீக் வேர்டில் ஆந்திரஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அருமையானவர்கள், 2 பேரும் சமமானவர்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே. இப்படிப்பட்ட நிலையில் கணவன் மனைவி இல்லை என்றால் பெண்கள் ஆண்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக மதிக்க வேண்டும், மனப்பூர்வமாக ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இதுதான் ஒரு அடிப்படையான தத்துவம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, ஆன்லைனில் எல்லா ஜெபத்துலேயும் பங்கு பெறுறாங்க, எல்லா உபவாச ஜெபத்துக்கும் போகிறாங்க வராங்க, ஆனால் வீட்டில் கணவனோட பேசவே மாட்டாங்க. இது சரிதானா? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு உங்களை போல போதகர்கள் காரணமா, இல்லை என்றால் அவருடைய குடும்பம் காரணமா, இல்லை கடவுள் காரணமான்னு சொல்லி கேட்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, பொதுவாக இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோன்னா, மனஸ்தாபம் என்பது எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒன்று. இல்லை என்றால் டாமினேஷன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இந்த எண்ணங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்போது தான் இதெல்லாம் அதிகரித்துக்கிட்டு போகுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி கசப்பை விட்டுவிட வேண்டும் என்பது தான் இதில் ஒரு அடிப்படை தத்துவம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, பைபிள் கமாண்டர் ஜான் கால்வின் என்பவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண் வெறும் டஸ்ட் அப்படிங்கிறாரு, ஆனால் பெண் டபுள் ரீபைண்ட் டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண் உருவானால், ஆனால் பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, 2 பேரும் ஈக்குவல் ரைட், ஈக்குவல் பார்ட்னர், ஈக்குவல் சப்போர்ட் ஒன் அனதர் என்பதில் நாம் அடிப்படை தத்துவத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளில் பெண்களுடைய பங்களிப்பு என்னவாக சொசைட்டியில் இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம் என்றால், நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே தெபராள் என்ற ஒரு மகளை குறித்து வாசிக்கிறோம். அந்த நாட்களில் ஒரு பயங்கரமான கலவரம் யூதேய நாட்டுக்கு விரோதமாக எழும்பியிருந்த போதில் எல்லாரும் பயந்து ஒளிந்து கிடக்கும்போது இந்த தெபோராள் என்ன சொன்னாங்க? தெபோராளை எழும்பு, பாலாக்கே விழித்திரு, தெபோராளாகிய நான் விழித்து எழும்பு மட்டும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயிரு என்று சொல்லி தெபோராள் வீறு கொண்டு எழுந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வீட்டெடுத்ததை நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அதே போல் நீங்கள் யாத்திராகமம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்துக்கு போனார்கள். அங்கே வேகமாக பலுகி பெருகி எகிப்தியர்களை காட்டிலும் விவரமானவர்களாக ஆசீர்வாதமானவர்களாக இருக்கும்போது அங்கே பார்வோன் என்ன கட்டளை கொடுக்கிறார்? எந்த பெண்ணெல்லாம் ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார்களோ அந்த குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்கும் போதே கொன்று விடுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் என்ன யோசித்தார்கள் என்றால், வேதம் சொல்லுது, அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால
இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்பதனால எல்லா ஆண் குழந்தைகளையும் தப்ப வைத்தார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆக விசாரணைக்கு போகும்போது அங்கே நாங்கள் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கும்போது ஏன் இப்படி செய்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எபிரேய பெண்கள் நம்முடைய எகிப்திய பெண்களை காட்டில் அதிக வலிமை உடையவர்கள், அவர்களாகவே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடும் அளவுக்கு பலன் அவர்களுக்கு அவங்க கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு சட்டம் என்று ஒன்று இருந்தாலும் அதையே மீறி செயல்பட்டு, இன்னும் கேட்டிங்கன்னா உலகத்திலே போற்றக்கூடிய தலைவனாகிய மோசே, இன்றைக்கும் அனைத்து மார்க்கத்தினர்களும் மோசையினுடைய லா இருக்கு இல்லையா, அதை எல்லாருமே பயன்படுத்துகிறார். ஏன்னா மோசே அவ்வளவு ஆழமான சத்தியங்களை இந்த சமூகத்துக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் அடிப்படை சட்டமாகவே இருக்குது பார்த்துக்குங்க. அது கிறிஸ்தவ நாடாக இருக்கட்டும், இல்லை என்றால் எந்த நாடாக இருக்கட்டும், எல்லா நாட்டிலையும் மோசையின் நியாயப்பிரமாண சட்டங்களை அவர்கள் பின்பற்று அப்படி ஒரு தரமான நபர்களை உருவாக்குவதற்கு அன்றைக்கு பெண்கள் ஈடுபட்டதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சமீபத்தில் குஜராத்தில் மிஷினரிகளுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கலவரம் வரும்போது அங்கே உபவாச ஜபத்துக்காக மிஷினரி இயக்க தலைவர் ஒருவர் சென்றிருந்தார். அந்த தலைவன் வந்திருக்கிறான், அவனை காலி பண்ணிட்டா இந்த இயக்கமே ஒளிஞ்சிரோன்னு சொல்லி திட்டமிட்டு அவரை கொல்வதற்காக ஒரு பெரிய டீம் ஆயத்தமாக இருக்கும்போது ஒரு பெண்மணி அந்த தலைவரை அவங்க வீட்டுக்குள்ளே தள்ளி அந்த வாசலில் வந்து நின்று விட்டார்கள். என்னை கொன்றுவிட்டு அவரை கொல்லுங்கள் என்று சொல்லி. என் அன்பானவர்கள், அந்த மகளுடைய அந்த பார்வையும் பேச்சையும் பார்த்த கலவர கும்பல் அப்படியே ஓடி போயிட்டாங்க பார்த்துங்க. என்ன சொல்ல வரேன்னா, பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வலிமையை தேவன் தந்திருக்கிறார். நடைமுறையில் இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. டோனாவூரில் மிஷினரி கார்மேக்கல் அம்மையார் ஊழியம் செய்யும்போது ஒரு 13 வயசு பிள்ளைய ஒரு பெரிய கயவ கும்பல் துரத்திக்கிட்டு வந்துடுது. அந்த பிள்ளை ஓடி அம்மா அம்மான்னு கத்துனதை பார்த்து திரும்பி பார்த்த இந்த அம்மா ஓடி அந்த பிள்ளையை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஒரு 13 சாமியார்கள் ருத்ராட்ச கொட்டையோடு நிற்கிறாங்க. அவர்கள் எட்டி பார்த்து அந்த பார்வையை பார்த்து 13 பேர் ஓடி போயிட்டாங்க பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வலிமையை தேவன் பெண்களுக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை குறித்து வேதத்தில் இன்னும் சொல்ல போனால் என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே செலபெத்தேயுவின் குமாரத்திகள் மோசேயினிடத்தில் வந்து, எங்கள் அப்பா மரித்து போனார், எங்கள் அப்பாவுக்கு ஆண் குழந்தை கிடையாது, அதுவே எங்கள் அப்பாவோடைய பேரை சொல்கிறதுக்கு எங்கள் அப்பாவோடைய சொத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது மோசைக்கு அது புதுமையாக இருந்ததுனால கடவுள்கிட்ட போய் ஜோம் பண்ணுறாரு. அப்போ கடவுள்கிட்ட சொல்கிறாரு, செலபத்தின் குமாரத்திகள் சரியான காரியத்தை தான் உன்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆகவே அவங்க அப்பாவுடைய அனைத்து உரிமை சொத்துக்களும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது உலக அளவில் எல்லாருக்கும் மாறாத சட்டம். என் அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்விதத்தில் பெண்களை கனம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். இது சமூக ரீதியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா என் அன்பானவர்களே, நீதிமொழிகள் 14:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணால் மட்டும்தான் அழகு நிறைந்த வீடை கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அருமையானவர்களே, நம்முடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் பல இடங்களில் இந்த பெண்களை மிக சிறப்பாக பராமரிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு குழந்தையை ஒரு பெண்மணி பராமரிக்கிறது போல நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பெண்ணோடு கூட இணைத்து தன்னை பேசுவதை பார்க்கிறோம். ஏசாயா 49:15 வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிறாரு, சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்கள், அந்த அளவுக்கு தேவன் பெண்ணோடு கூட தன்னை இணைத்து செயல்படுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வைஸ், அதாவது ஞானம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ என்ற வேர்டு, அவள் என்று எழுதியிருக்கு. அதாவது ஞானத்தை அவளோடு கூட இணைத்து தேவன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்மையானவர்களே, ஆகவே தான் சங்கீதக்காரர் சங்கீதம் 144:12 சொல்லும்போது, எங்கள் குமாரத்திகள் அரண்மனையின் மூலை கற்களை அலங்கரிக்கிற சிங்காசனத்தை போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களை, இப்படி சமூகத்திலே மாத்திரமல்ல, வீட்டுக்கு ஆசீர்வாதம், வீட்டில் சிறந்த மகிழ்ச்சியை, வீட்டில் சிறந்த அலங்கரிப்பாக சிறப்பாக உருவாக்குகிறவர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுது. இது மாத்திரமல்ல, ஒரு சிறப்பு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவள் ஒரு பெண் ஒரு சிறந்த ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி பைபிள் கமாண்டர் ஜான்
சொல்கிறாரு. என் அன்பானவர்களே, அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, எப்படி அவங்க ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 11லேருந்து 12 வரைக்கும் அந்த ஆபிரகாம் சாராளுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பயங்கர பிரச்சனை, ஒரு கலவரம். இன்றைக்கி நிறைய வீட்டில் அது இருக்குது, சரியா? ஆனால் அந்த நேரத்தில் அந்த வீட்டில் வரக்கூடிய அந்த பிரச்சனையில் ஆபிரகாம் ரொம்பவே குழம்பி போகிறாரு. அவர் தேவனோட பழகினவர், நண்பர்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் இப்போ ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாராள் உனக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நீ கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, நிறைய பேர் நம்ம பெண்களோட ஆலோசனை சொல்கிறத கேட்குறத தவறாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம குடும்ப சூழ்நிலையில் நிறைய காரியங்களை வீட்டில் பேசி நம்ம ஜோம் பண்ணி தீர்மானம் எடுத்தோம்னா நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். பார்த்துக்குங்க அருமையானவர்கள், ஆகவே குடும்பத்திலையும் அவர்கள் மிக முக்கியமானவர்கள், சரியா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அவங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா, லூக்கா 8வது அதிகாரத்தில் 2லேருந்து 3 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், பொல்லாத ஆவியினாலே காப்பாற்றப்பட்ட இந்த ஒரு பெண்கள் டீம் அங்கு எழுதப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் தங்களுடைய ஆஸ்தியினாலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை ஆதரித்தார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, அவருடைய தாளந்து, ஆஸ்தி, அந்தஸ்து, அது மாத்திரம் இல்லை, வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதிலேயும் அருமையானவர்களே விடுதலை பணியிலையும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பிலையும் சரி, இயேசு இறந்து போகிற அந்த சிலுவையின் கடைசி நேரத்தில் கூட இயேசுவோடு கூட கடைசி வரையிலே இருந்தது மகதலேனா மரியாள் தான். பார்த்தீங்கன்னா மற்றவங்க போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் தாயை கூட யோவான் அப்போஸ்தலர் கூட்டு போயிடுறாருன்னா, இந்த மகதலேனா மரியாள் என் நண்பர், என்னை வாழ வைத்தவரை விட்டு நான் பிரிய முடியாது என்று சொல்லி, மரணம் ஒன்றே என்னை பிரிக்க முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பற்றை அவர்கள் அங்கே வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் இப்படி இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த விடுவிக்கிற பணியில் பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கிறது. இன்னும் பிலாத்துடைய மனைவி கிலவுதியாலை குறித்து சரித்திரத்தில் பைபிளில் ஒன்று எழுதலை. ஆனால் அந்த மகள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த நாளில் இயேசுவை கண்டுகொண்டது மாத்திரமல்ல, நான் இயேசுவுக்கு விசுவாசி என்று சொல்லி ஓப்பன் டிக்ளேர் பண்ணி உலக அளவில் பெரிய புரட்சியை உண்டு பண்ணினவர்கள் அவர்கள். அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் மிஷனரி பணி ஊழியம் செய்தார் என்பதை நாம் வேதாமத்தில் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவர் இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று சொல்லி சொல்லுகிறார். பல திருச்சபைகளை உருவாக்கினார், திருச்சபைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை அவர் சொன்னார். இப்படிப்பட்ட வேளையில் ரோமாபுரியில் ஒரு திருச்சபை மிக சிறப்பாக வளர்ந்து வருகிறது. அந்த திருச்சபையில் பலவிதமான உபதேச கோளாறுகள், பல போராட்டங்கள் அங்கே இருக்கிறதாகவே பவுலுக்கு நான் ரோமாபுரிக்கு செல்வேனா, அவர்களுக்கு தெளிவான சத்தியத்தை போதிப்பேனா என்பதில் கேள்வி இருந்து கொண்டிருந்தாலும் போவதற்கு முன்பாக அங்கு ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பவுல் மிகவும் ஆசையோடு ரோமாபுரியாருக்கு என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த கடிதத்தை பத்திரமா அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. ஏன்னா போகிற வழியெல்லாம் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், இப்படி எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கெங்கூரால் திருச்சபையை சார்ந்த பேயோல் என்ற பெண்மணி பவுல்கிட்ட சொன்னாங்களாம், அதை பத்திரமா கொண்டு போய் ரோமாபுரி திருச்சபை மக்கள் படிக்கிறதற்கு அவங்க கையில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை என் கையில் தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்களாம். இதுதான் சரித்திர உண்மை. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு ரோமாபுரிக்கு எழுதின கடிதம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பார்த்துக்குங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, முழு வேதம் கூட நம்ம விட்டு அகன்று போனால் கூட ரோமாபுரி அந்த ரோமர் புஸ்தகம் மட்டும் நம்மகிட்ட இருந்தாலே நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய புஸ்தகம்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி துணிச்சலாக ஒரு காரியங்களை செயல்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்து நிற்கிறார்கள். இதை நாம் ரோமர் 16:1 நாம் வாசிக்கலாம். அதே போல் ரோமர் 16:3 பிரிஸ்கில்லா என்ற ஒரு பெண்மணி குறித்து சொல்லும்போது, அவர்கள் எனக்காக ஜீவனையும் என் கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுக்கறது கூட ஆயத்தமாக இருந்தார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, ஆதியிலே இந்த சவுலாக இருக்கும்போது பயங்கர கலவரக்காரராக இருந்தார் இல்லையா சவுல், அப்படிப்பட்ட ஒரு ரவுடியை தைரியமாக இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகள் வீட்டில் உட்கார வச்சு, வாங்க
எங்கள் வீட்டில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி நம்பி உட்கார வச்சு அவருக்கு சத்தியத்தை போதித்தது மாத்திரமல்ல, எல்லா சீசர்களோட பழகுவதற்கும் நம்பக்கூடும் அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகளை உருவாக்குவதற்கும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகளை தேவன் பயன்படுத்தினதை நான் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, அதனால தான் இந்த பெண்களை குறித்து சொல்லும்போது இங்கே ஹோம்லேண்ட் மிஷினரின்னு சொல்ல, அதாவது உள்ளூரில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அழகான மிஷினரி அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இரண்டாவது ஓவர்சீஸ் மிஷினரின்னு சொல்லி, அப்படின்னா உலக அளவில் எந்த நாட்டில் போய் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவங்க. மூணாவது எவாஞ்சலிக்கல் மிஷினரினா உடைந்து தோண்டு போய் கிடக்கிற இடத்துல பயப்படாதிருங்கன்னு சொல்லி, நான் உங்கள் கூட இருக்கிறேன், திடமனதாக இருங்கன்னு சொல்லி தூக்கி நிறுத்தக்கூடிய, அப்படிதான் மார்ட்டின் லூத்தர் அவருடைய மனைவி கேத்ரின் தூக்கி நிறுத்தினதை நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பைபிள் கமாண்டர் சொல்கிறாரு, நீட் பேஸ் மிஷினரி, எங்கே தேவை இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த தாய் வந்துட்டாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய அரசியல் தலைவர், இஸ்ரேல் நாட்டில் ஒரு பெரிய அரசியல் தலைவர், ஏன் நம்முடைய பாரத நாட்டில் பெரிய அரசியல் தலைவராக இந்திரா காந்தி அம்மையார், இங்கிலாண்டில் கோல்ராம் இஸ்ரேலில் கோல்ராம் ஐயர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவங்களுக்கு ஈக்குவலான தலைமைத்துவம் இனி வருங்காலங்களில் கிடைக்குமான்னு சொல்லி தெரியல. அம்மையாரில் அப்படின்னா பெண்களுடைய பங்களிப்பு எல்லா விதத்திலையும் உலகிற்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். இது நம்ம எல்லாரும் புரிஞ்சு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம அந்தஸ்து, சம உரிமை, அவர்களை பேச்சோட எல்லா காரியங்களையும் கலந்து செயல்படுவதிலே நம்ம செயல்பட்டோம்னா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, பெண்களை யாரும் அலட்சியமாக யாரும் எண்ணக்கூடாது என்பது அவங்க எல்லா காரியங்கள்லையும் பிரயோஜனமானவர்கள். கடைசியாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். டேவிட் ஸ்வியா ஒரு மிஷினரி தம்பதி காங்கேய நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஊர் தலைவன் கட்டளையிட்டபடி ரொம்ப தூரத்தில் ஒரு குடிசை போட்டிருக்காங்க. ஒரு சின்ன பையன் டெய்லி பாலும் அவங்களுக்கு வேண்டிய பொருளும் வாங்கி கொடுக்குற மட்டும்தான் உரிமை. இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பையனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் சத்தியத்தை சொன்னார்கள். குழந்தை உண்டாகி அந்த குழந்தை அந்த ஸ்வியா என்ற மிஷினரி மறித்து விட்டார்கள். ஆகவே டேவிட் இந்த பிள்ளையை அங்கே இருந்த ஒரு பெரிய மிஷினரி அமைப்பு கையில் ஒப்படைச்சிட்டு இவர் அவருடைய சொந்த ஊருக்கு போயிடுறாரு. சரித்திரத்தில் நடந்தது. அதன் பின்பு அந்த வீட்டுக்கு வந்து போன அந்த சிறு பையன் இயேசுவினாலே தொடப்பட்டு அந்த வட்டாரத்தில் நற்செய்தி அறிவித்து மாபெரும் மாற்றம். இங்கே அந்த பெண், அந்த ஒரு குழந்தை ஒரு மிஷினரி வீட்டில் விடப்பட்டாங்க இல்லையா, அவங்க படித்து ஒரு வேதாகம கல்லூரியில் விரிவாளராகி 25வது ஆண்டு விடுதலை கொடுக்கும் ஒரு 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 சப்பாத் லீவுன்னு சொல்லி சொல்லுவாங்க, எங்கே வேணாலும் போங்கன்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டேவிட் ஸ்வியான்னு சொல்லி ஒரு சரித்திரத்தை அவர்கள் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே எடுத்து பார்க்குறாங்க. அவங்க செய்த ஊழியம் எங்கன்னு சொல்லி நேரில் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆராய்கிறார்கள். அங்கே உருவாக்கப்பட்ட திருச்சபைகள், பள்ளிக்கூடங்கள், அந்த சிறுவன் மூலமாக நடந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்து எல்லாவற்றையும் குறிப்பு எடுத்து விட்டு கடைசியாக சுயா மறித்து விட்டார்கள். ஓகே, டேவிட் எங்கே இருக்கிறார்னு சொல்லி தேடும்போது தான் அருமையானவர்களை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் ஸ்வீடன் நாட்டில் இருக்காருன்னு சொல்லி. கடைசி அங்கே போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போன ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் குடிச்சு வெறிச்சு கிடக்கிறாரு. இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணி 4 குழந்தைகள். அப்பா, உங்கள் மக ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னாரா, மகளே ஏன் வாமான்னு சொல்லி அன்போடு அரவணைக்க இழந்திருக்கும் போது, அவர் குடிப்போதில் இருக்கும்போது, அப்பா உங்கள் மூலம் அம்மா மூலம் எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஆண்டவர் சமூகத்தில் செய்திருக்கிறாரு, ஆனால் நீங்கள் இப்படி பாடாக இருக்கிறீங்களன்னு சொல்லி அந்த மகள் அழும்போது அருமையானவர்களே அந்த டேவிட் சொன்னாராம், அந்த இயேசுவை மட்டும் சொல்லாதன்னு சொல்லி மகள் சொன்னார். அப்பா அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். என்னவானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தோடு நாமும் இந்த பூமியில் வாழ்வோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இது நாளில் கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய இதயத்திலையும் பேசட்டும். இந்த சமூகத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக எல்லாரும் செயல்பட உதவி செய்யும். குறிப்பாக என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள், என்னுடைய சொசைட்டியில் இருக்கிற பெண்களை இன்றைக்கு சமூகம் கேவலமாக சீரழிக்கிறதை டெய்லி பத்திரிகையில் வாசித்துட்ருக்கோம். ஆண்டவரே, திருச்சபையாக ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோட தொடர்ந்து பேசும், நடத்தும், வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கூட தொடர்ந்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?